ஆண்டின் பொதுக்காலம் 24வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 7 அருள்வாக்குகள் 11-17 வரை. இயேசு 3 பேரை உயிர்ப்பித்தார் என்று நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இன்று வருகின்ற நிகழ்வு. நயின் நகரத்து கைம்பெண்ணினுடைய ஒரே மகனை உயிர்ப்பிக்கின்றார். மற்ற 2 நிகழ்வுகள் லாசர் மற்றும் யாயிரின் மகள். நயின் நகரத்து கைம்பெண்ணின் பரிதாப நிகழ்வை லூக்கா மட்டுமே பதிவு செய்கிறார். நாசரேத்துக்கு தென்கிழக்கே 6 மைல் தூரத்தில் உள்ளதுதான் இந்த நயின் கிராமம். நயின் நகரத்து இந்த நிகழ்வு மிகவும் சோகமான ஒன்று. முதலில் அவர் ஒரு பெண், 2 அவர் ஒரு கைம்பெண், 3 அவர் தன் ஒரே மகனையும் இழந்த தாய். இன்றைய நிகழ்வில் இறந்தவருடைய பாடை வருகிறது. அந்த பெண்ணும் இயேசுவிடம் எதுவும் கேட்கவில்லை. மற்ற புதுமைகளில் இயேசுவிடம் நோயாளிகளை கொண்டு வருபவர்கள் குணப்படுத்துமாறு நோயுற்றவரோ அல்லது அவரை கூட்டிக் கொண்டு வருபவரோ பரிந்து பேசுவார்கள். ஆனால் இயேசு இங்கே தாமாக முன்வந்து உதவுகிறார். கைம்பெண்ணின் கண்ணீரை கடவுள் துடைக்கிறார். இயேசு தன் தாய் கைம்பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும், இன்னும் சில நாட்களில் அல்லது ஆண்டுகளில் சிலுவை அடியில் தன் ஒரே மகனையும் இழக்கப் போகிறார் என்பதை கூட நினைத்து இயேசு தாமாகவே முன்வந்து அந்த தாயின் மீது இரக்கம் கொண்டு இந்த புதுமையை செய்திருக்கலாம் என்று கருதுகிறேன். இரக்கம் என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வருகிறது. கும் பிளஸ் பட்டி. பட்டி என்பது வினைச்சொல். பட்டி என்பதற்கு துன்பப்படுகிறேன். கும் என்றால் உடன் என்பது பொருள். எனவே இரக்கம் என்பது துன்பப்படுபவரோடு துன்பப்படுவது ஆகும். எங்கே புண்படுவோமோ அங்கே நம்மை அழைத்துச் செல்வதுதான் இரக்கம். வேதனை உள்ள இடங்களில் நுழைவது, மனம் உடைந்தவர்களின் வேதனைகளில் பயத்தில் குழப்பத்தில் பங்கெடுப்பது இரக்கம். வேதனையில் இருப்பவர்களுடன் அழவும், தனிமையில் இருப்பவர்களுடன் துயரப்படவும் நமக்கு சவால் விடுப்பது இரக்கம். வலுவற்றவர்களோடு வலுவற்றவர்களாகவும், எளிதில் பாதிக்கப்படும் நிலையில் இருப்பவர்களோடு இருக்கவும், அதிகாரம் பலம் இல்லாதவர்களோடு தோழமை கொள்ளவும் அழைப்பு விடுக்கிறது இரக்கம். இரக்கம் என்பது கௌரவமான ஒரு நிலையில் உள்ள ஒருவர் பின்தங்கிய மக்களுக்காக தன் நிலையிலிருந்து இறங்காமல் வளைந்து கொடுப்பது அல்ல. உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் அந்த இடத்தில் இருந்தவாறே கீழே உள்ள வசதி குறைந்தவர்களை நோக்கி அனுதாபப்பட்டு தங்கள் கைகளை நீட்டுவது அல்ல. இரக்கம் என்பது வெறும் பரிதாபம் அல்ல. மாறாக இரக்கம் என்பது கடுமையான துன்பத்தில் இருக்கின்ற மக்களையும் இடத்தையும் நோக்கி சென்று அவர்களோடு உடன் இருப்பதும் அவர்களோடு வாழ்வதும் என்று கூறுகிறார் ஃபாதர் ஹென்றி நோவின். இயேசு இதயத்தின் ஆழத்திலிருந்து தன்னுடைய இரக்கத்தை இந்த கைம்பெண்ணுக்கு வெளிப்படுத்துகிறார். யூத சமூகத்தில் பெண் என்றாலே 2ஆம் தரமாக நடத்துவார்கள். அவருக்கு திருமணம் நடந்தால் சமூக அந்தஸ்து கிடைக்கும். குழந்தை பாக்கியம் பெற்றால் இன்னும் மதிப்பு பெறுவார். ஆனால் இங்கே தன் கணவனை இழந்தார், இப்போது தன் மகனை இழந்திருக்கிறார். எனவே வறுமையின் உச்சத்திற்கு, கதியற்ற நாதியற்ற ஆதரவற்ற நிலைக்கு அந்த கைம்பெண் தள்ளப்பட்டிருக்கிறார். தனிமையை உணர்கிறார். எனவே இயேசு அவர் மீது இரக்கம் கொண்டார். இந்த புதுமையை கண்டவர்கள் கடவுள் நம்மை காண வந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள்.
இயேசுவும் ஒவ்வொரு நாளும் நம்மேல் இரக்கப்பட்டு நம்மை ஒவ்வொரு நாளும் காண வருகிறார். எத்தனை தடவை நாம் அவருடைய இரக்கத்தை அனுபவித்திருக்கிறோம் இந்த கைம்பெண்ணை போல என்பதை உணர்வோம். ஆமேன்.